அனைவருக்கும் வணக்கம். அடுத்த சன்மார்க்க யோக தியான முறையில் ஆகாய சந்திர மண்டலம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா பூமண்டலம், வாயு மண்டலம், மேக மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம், சத்தியலோகம் முதலியவற்றை இருப்பதாக கூறுவது தவிர பிரச்சயமாக சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் காண்கிறோம். அஸ்வினி முதலான நட்சத்திரங்களும் அபிஜித், துருவன், சப்த ரிஷிகள், அருந்ததி, நவகிரகங்கள் இவை போக மற்ற நட்சத்திரங்கள் யாவை? அவை அவ்விடம் இருப்பேனான் அங்கிலிருந்து உதிரும் நட்சத்திரங்கள் எவை என்பதையும் அறிய வேண்டும் என்பது சித்தர்கள் நோக்கம். பின்பு இப்புவியில் வாழ்ந்த ஆதி ஞானிகள், ஞான யோகிகள், ஞான சித்தர்கள், ஞான அடியார்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் மற்றும் பக்தர் முக்தர்கள் மற்றும் மாணிக்கவாசகர், வள்ளல் பெருமன் ஆகியோர் ஜோதியில் கலந்த மகான்கள் ஆவார். சுத்த சைனியத்தில் சத்திரிய லோக வாசிகளுக்கு சமீபத்தில் அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் நித்திய சூரியர்களாக இருக்கிறார்கள். அங்கிலிருந்து உதிரும் நட்சத்திரங்களாகிய ஜோதி வடிவினர் பூலோக இச்சை வருங்காலத்தில் இங்கு வந்து தக்க இடத்தில் தங்கி வந்து இச்சை பூர்த்தியான பிறகு முன்போல் ஆகாயத்தில் ஜோதியாய் போய் கலந்து விடுகிறார்கள் என்பது சித்தர்கள் கருத்தாகும். சகலத்தையும் கிரகித்து தன்னிடம் ஐக்கியம் செய்து கொள்ளும் சக்தி ஆகாயத்தின் சுபாவ தன்மையாகும். தற்கால ஞானிகள், அதாவது விஞ்ஞானிகள், மிகவும் நுட்பமான தூர திருஷ்டி கண்ணாடியின் வழியாக வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அப்படி ஆராய்ந்து வரும் சில ஆராய்ச்சியாளர்கள் சில சமயங்களில் அங்கு ஆட்கள் போல் சிலர் சஞ்சரிப்பதாகவும் சொல்லியும் இருக்கிறார்கள். அவர்கள் சத்தியலோக வாசிகளைப் போல சூக்கும தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம் தேகமுடையவர்களாக இருக்கலாம் என்று அனுமானிக்கின்றனர். இதுதான் அந்த நட்சத்திர மண்டலம். நட்சத்திர மண்டலத்தில் பற்றி வள்ளல் பெருமான் கூறிய கருத்து. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.